வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்துக்குமரன்ட்ட மஞ்சரி வந்து இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்றத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்துக்குமரனோட பதில் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மஞ்சரி அந்த முத்துக்குமரன் ரெண்டு பேரும் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லைக் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களோட இன்னொரு முகம் எப்போ வந்து வெளிப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் வந்து எப்போ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ளே வந்தாங்களோ அதுக்கப்புறம் இருந்து ஒவ்வொருத்தரோட கேமும் வந்து அப்படியே வந்து மாறிடுச்சு. ஸோ தட் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிடுச்சு, கேம் ஆன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, இந்த வாரம் யார் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஸோ முத்துக்குமரன் என்ன சொன்னார்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரயான் வந்து சொன்னார். ஸோ ரயான் எதுக்கு சொல்கிறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாரம் கைகலப்பு ஏற்பட முக்கியமான காரணம் வந்து ரயான் தான். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ராணை வந்து அடிக்க போயிருப்பார். மேபி அவர் நாமினேஷன் ப்ராசஸில் லைக் அவர் இருக்கிறனால, மேபி நாமினேஷன் லிஸ்ட்டில் அவர் இருக்கிறனால அவர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பர்டிகுலர் ரீசனை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நம்ம சைடு இருந்து என்ன அதை ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மேபி எல்லோ கார்டு கொடுத்து அவர் வந்து வான் பண்ணலாம் அப்படின்றதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். பட் முத்தோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆவார் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி. ஸோ தட் மஞ்சரி நீயும் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரஞ்சித் சார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேம் இன்னும் அதிகமாக வெளியே வரலையா அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் நம்மளோட கருத்துப்படி அவங்க வந்து நல்லா தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க மற்றவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா விளையாட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் லாஸ்ட்டான அந்த கிச்சன் டீமை வந்து குறை சொல்கிறப்ப ஒரு அக்செப்டபுளாக இல்லை. பட் அவங்க அதுக்கு முன்னாடி 2 ஆர்குமெண்ட் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. மேபி என்ன தான் நல்லது பண்ணாலும் கெட்டது தான் கண்ணுக்கு தெரியுன்ற மாதிரி லாஸ்ட்டாக நடந்த பிரச்சனையினால் மேபி மந்திரியை வந்து முத்துக்குமரன் சொன்னாரா என்னன்னு தெரியல. மூணாவதாக வந்து ரஞ்சித் சார். ஆப்வியஸ்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற கண்டஸ்டன்ட் டு கோ அவுட் வந்து ரஞ்சித் சார் தான். ஸோ ரஞ்சித் சார் தான் இருக்கக்கூடுமோ அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. ஸோ 3 பேர் அவர் சொல்லியிருக்காரு, ரயான், மஞ்சரி, ரஞ்சித். இவங்க 3 பேரை வந்து சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் யார் போவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆல்ரெடி நம்ம அப்டேட் போட்டிருக்கோம் யார் வெளியே போகிறாங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி 2 எலிமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா இவர் சொன்ன 3 பேரில் ரஞ்சித் சாரும் இருக்காரு. அவர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் வெளியே போனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிவகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆயிருக்காரு. ஸோ இவரோட ப்ரிடிக்ஷனில் இருக்கிற 3 பேரில் டபுள் எவிக்ஷனில் யாராவது ஒருத்தர் போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.